ரொம்ப சமீபத்துல திருமாவளவன் அவர்கள் மதம் சார்பற்ற ஒரு பெரிய பேரணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடத்தியிருந்தாரு. அதுக்கு அவருடைய அப்பியரன்ஸ் ஆகட்டும் அண்ட் அவருக்கு வந்த கூட்டம் ஆகட்டும் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அது எதுவுமே தப்பா சொல்ல முடியாது. அண்ட் அவரோட என்ட்ரி உள்ள வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி மூட்ல எல்லாம் வந்திருந்தாரு. சோ அதை பார்க்கும்போது டிவிக்கு தொடங்கி இருக்கிற விஜய் அவர்கள் எப்பவுமே ஆரம்ப காலத்துல அவங்களோட ரசிகர்களை பார்த்து செல்ஃபி எடுப்பாரே அதை அப்படியே பின்பற்ற மாதிரி இருக்கே அப்படின்ற நிறைய மீம்ஸ் மெட்டீரியல்ஸும் ட்ரோல் மெட்டீரியல்ஸும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு தன்னோட சமுதாயத்தை சார்ந்தவர்களை ரொம்ப புகழ்றாரா இல்லைன்னா அவங்கள அவரே மட்டம் தட்டி பேசுறாரா, மற்றவர்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நான் எதுக்காக கோட் சூட் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, காந்தியார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் கூட அந்த அளவுக்கு போட்டுக்க மாட்டாரு. பட் அம்பேத்கர் சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பமா இருந்தாலும் அவர் வந்து கோட் சூட், அவருடைய உடை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வருவாரு. அந்த வகையில அம்பேத்கர் வந்ததுனால நானும் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் கோட்டு சூட்டுன்ட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அதனாலதான் நான் எல்லாரையும் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கோட் சூட் போட்டு நான் அழகு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்காரு. ஏன் அவங்க எல்லாம் போடுறத ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தானாவே வர வைக்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் அவர் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அவர் சொல்ற ஒரு விஷயம், எஸ்சி இளைஞர்கள் எல்லாருமே படத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, யாரும் இந்த சமுதாயத்தினரை இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது, இது விமர்சையாக மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லப்படுற அந்த கம்யூனிட்டி அப்படிங்கறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றவரே திரும்பவும் எஸ்சி சார்ந்தவர்கள் அப்படின்னு எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் மேல வந்திருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு அதுக்கு பதிலு, எஸ்சி மாணவர்கள் அப்படின்னு சொன்னாலும் எஸ்சி இளைஞர்கள்னு சொன்னாலும் நம்ம வந்து பெரிய ஸ்டார், நம்ம ஒரு சிறுத்தைகள், அவங்க சொல்ற மாதிரி படத்துக்கெல்லாம் அடிமையாகிலாம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. சோ இவரு அந்த நேரத்துலதான் அந்த சமுதாயத்தினரை இவர் அசிங்கப்படுத்துறாரா இல்ல இழிவா பேசுறாரா இல்ல பெருமையா தான் பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி பல டவுட்ஸ் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. அண்ட் அகெயின் அவர் சொல்ற ஒரு விஷயம், கடைசியா அவர் சொல்லியிருக்கிறது இன்னும் விமர்சைக்குரிய ஒரு விஷயமா மாறின ஒரு தருணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பைப்பு கம்பி அப்படின்னு இங்க எல்லாமே போட்டிருக்கேன். எங்க அந்த மாநாடு நடக்குது இல்லையா, அங்க எல்லாமே போட்டிருக்கோம். ஆளாளுக்கு போகும்போது திருடிட்டு போயிடாதீங்க, எடுத்துட்டு போயிடாதீங்க, அதுக்கெல்லாம் வந்து லட்சமா கொட்டி நான் தான் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சோ ஒரு டோட்டலா இன்னும் அவங்க வந்து இருக்கிறவங்க ஃபுல்லாவே டோட்டலா யாருக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் மொத்தமா ஒரு பெரிய கூட்டமே அங்கதான் இருக்கும்னு தெரியும். சோ இவர் வந்து பொத்தாம் பொதுவா இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுனால அங்க எல்லாரையுமே அப்செட் பண்றாரா, எல்லா ஜாதியை சார்ந்தவர்களையுமே அப்செட் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க யாரு வந்திருக்கான்னு தெரியும், இங்க எதுக்காக இப்படி நம்ம பேசணும்னு தெரியும். ஆனாலும் எதற்காக அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் இப்போ மீதம் இருக்கிற பல பேர் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. சோ அவர் பேசி தெரிஞ்சு பேசினாரோ தெரியாம பேசினாரோ, ஆனா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ட்ரோல் கண்டென்ட்டா இப்போ எல்லாரும் ஊடகங்கள்ல உருட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போ யாரு யார கலாய்க்கிறாங்க, யாரு யாருக்காக பாசிட்டிவா பேசுறாங்கன்னே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு விமர்சைகள் தான் இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் அப் டு டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.